மக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். பார்ப்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோரும் செழிப்புடன் இருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஆமாம் இறைவா, எல்லாரும் நலமுடனும் வளமுடனும் இருக்கிறார்கள். பார்த்தாலே தெரிகிறது. ஆனால் கந்தர்வா, கூட்டத்தில் யாரோ ஒருவர் மிகவும் வருத்தமாக இருக்கிறார்களே. எப்படி கவலை இல்லாமல் இருப்பார்கள்? இன்று தங்க விலை 1 பவுன் 1 லட்சத்தை தாண்டி விட்டது. எப்படி வாங்குவது என்றுதான் அவர்கள் கவலையாக இருக்கிறார்கள். அப்படியா? தங்க விலை 1 பவுன் 1 லட்சத்தை தாண்டி விட்டதா? ஆமாம் இறைவா. தங்க விலை ஏனால் என்ன, இதனால் என்ன? மக்கள் அனைவரும் அடிப்படை தேவைக்கல்லவா கவலை கொள்ள வேண்டும். இறைவா, மனிதர்கள் உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு வேறு எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடுதலுக்கு விடை கிடைத்ததா? கிடைத்த வாடில்லை. இடிமின்னி சத்தம் நான் கேட்கிறதே. ஆமாம் இறைவா, எனக்கும் இறைவாசன் வாருங்கள் வாருங்கள். நான் இங்கு வரும்போது எனது காதில் ஏதோ அடிப்படை தேவை என்று கேட்டது. கேட்டு விட்டதா? யாருக்கு கேட்க கூடாது என்று நினைத்தவன் கேட்டு விட்டதா? நாராயண நாராயண கேட்டுவிட்டது. சரி, என்னை போன்றவர்கள் இங்கு இருப்பதால் தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி எப்படி எப்படி? நாராயண நாராயண இதற்கு எதற்குப்பா இத்தனை எப்படி எப்படி அப்படி கேள். நாரதர் வந்தாலே கலகம் தான் ஏற்படும். ஆனால் அது நான் மெயில் முடியும். நாராயண நாராயண இறைவா, மக்கள் உங்களை கிழிக்கும் கிளி. அப்பப்பப்பா, என் காது வழியா ரத்தமே வந்துவிட்டது. சும்மா ஏதாவது சொல்லாத நாரதா. நீ எப்பொழுதும் அப்படித்தான். இல்லாத இருப்பது உங்களுக்கு கூறுவதா? நாராயண நாராயண யாரு? நானா நீங்களா? மக்களிடம் இருப்பது வெறும் கவலையும் கஷ்டமும் மட்டும்தான். இதை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க சொன்னால் அவர்கள் எவ்வாறு இருப்பார்? கஷ்டத்துக்கும் கவலைக்கும் என்ன காரணம்? எனக்கு விளங்கும்படி கூறுமையா? உங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். இது நீங்கள் இருவரும் என்னை வரை குறை சொல்கிறீர்கள். நீங்கள் காலையில் என்ன உண்டீர்கள்? உணவுதான். என்ன உடுத்திருக்கிறீர்கள்? தங்கத்தால் உடுத்திய ஆடை. எங்கு இருக்கிறீர்கள்? மேல் லோகத்தில் நாங்கள் சொகுசாக இருக்கிறோம். அப்பா நாரதா, ஏனப்பா இத்தனை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? என்னால் விடை கூறவே முடியவில்லை. இறைவா, நீங்கள் அமைதியாகத்தான் இருக்கிறீர்கள். நான் தான் பதில் கூறிக்கொண்டிருக்கிறேன். எல்லா வேலையும் என் தலையில் கட்டிவிட்டு இறைவன் என்ற பெயரில் சொகுசாக இருக்கிறீர்கள். நாராயண நாராயண அதான் என் வேலையே இறைவா. ஆனால் பூலோகத்தில் இந்த 3மே பிரச்சனையாக இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இதோ நீங்களே உங்களை எடுத்துக்காட்டாக பாருங்கள். சற்று பொறுங்கள். என்னடா செய்து கொண்டிருக்கிறாய்? இறைவா, எல்லாரும் இந்த கொசுவந்தி சொல்ல வைத்துதான் கதைக்குள் செல்வார்கள். அப்படியே நாமும் செல்வோம். ஏனடா இப்படி நீ படுத்திருக்கிறாய்? கீழே போடு, வா கதைக்குள் சொல்லலாம். வாருங்கள். ஏய் காத்தாயி, வெரசா வாபுள்ள ஆறுமுக வயல்ல தண்ணி பாத்தணும், பயிர்களுக்கு இடையே களை எடுக்கணும், நேரம் ஆகுது. ஐயே, எப்ப பார்த்தாலும் கால்ல வெள்ளித்தண்ணி ஊத்துற மாதிரியே கத்திக்கிட்டு இருக்க. ஆமா, நீ எப்ப வாரது, நான் எப்ப போறது? ஏன் ஆறுமுகம் இல்லையா? இல்ல, டவுன் வரைக்கும் போயிருக்கான். நாளைக்கு அறுவடைக்கு வந்துருவான். ஏ மச்சான், இருக்கிற புது புது ஏந்திரம் வந்துருச்சுல, அதை வச்சு அறுவடை பண்ணலாம்ல. எத்தனை ஏந்திரம் வந்தாலும் நம்ம வேலை பாக்குற மாதிரி இருக்குமா? மச்சான், நீ நான் பட்டணத்துல பெரிய வேலை பார்த்துட்டு இருந்த, அதை விட்டுட்டு இங்க வந்து எங்களோட சேர்ந்து விவசாயம் பாக்குற. உனக்கு என்னத்த சொன்னாலும் புத்தியே வர மாட்டேங்குது. படிக்காத நாங்க தான் வந்து கஷ்டப்படுறோம்னா படிச்ச நீயும் கஷ்டப்படுறியே. படிச்சவங்க எல்லாரும் விவசாயத்துக்கு வந்தாதான் இந்த நிலைமையே மாறும். முழு நேரமா இல்லைன்னாலும் பகுதி நேரமாகவும் பார்க்கணும். காத்தாயி, பணத்தை சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. ஆனா நம்ம உணவை சம்பாதிக்க ஒரே வழிதான். அது நம்ம விவசாயம் மட்டும்தான். என்ன இங்கே காரசாரமான பேச்சு ஓடுது காத்தாயி? வாங்கண்ணே வாங்க. ஆமாங்க காத்தாயி, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன்னு.
என்னடா டவுன்ல வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. உன்னோட சேர்ந்து ஐடி கம்பெனில பொழைச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ ஏன் இங்கதான் இருக்க? ஆர்வம் சலிச்சுக்காத. இப்போ உள்ள காலத்துல விவசாயத்தை பத்தி என்ன தெரியுது? வா சொல்றேன். என்ன பயத்துல விவசாயம் பண்ண வந்தேன் தெரியுமா? வீர தீர செயல்களை நம்ம வரலாற கேட்கலாம். ஆனா நம்ம விவசாயத்தை வரலாற கேட்கும் நிலைமையில இருக்கிறோம். அவதான் என் பேச்சை கேட்கறனாலும் நீயுமாடா? சரிடா. எந்த பொண்டாடிடா புருஷன் வச்சா கேட்டிருக்காங்க? அதுல நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? ஆமா, உங்களுக்கு இவன் சொல்ல நான் தின்ன சாப்பாடு செரிக்காது. அதெல்லாம் சரிதான். மழை பெய்யுற காலத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கிற காலத்துல மழை பெய்யுது. எதை நம்பி விவசாயம் பண்ண சொல்ற? போட்ட காசை எங்க எடுக்க முடியுது? நீ வேற அப்பப்ப காதுல கிடக்கிறதையும் மூக்குல கிடக்கிறதையும் வாங்கிட்டு போற. சரி காத்தாயி, எல்லா குழப்பம் அப்படிதான் இருக்கு. என் குழப்பம் அப்படிதான் இருக்கு. எல்லா துறையிலும் மாற்று வழி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா கண்டுபிடிச்சு பயன்படுத்தாத ஒரே இடம் அது நம்ம விவசாயம் மட்டும்தான். ஆமாண்டா, நம்ம பள்ளியில் கூட கொரோனா காலத்தில் ஆன்லைன் கிளாஸ் நடக்கலையா? ஆமாண்ணே, ரொம்ப சரியா சொன்னீங்க. குறைகளையே சொல்லிக்கிட்டு இருக்காம அந்த குறைகளை நிறைகளா மாத்துவோம். பலன் அவன் கொடுக்கட்டும். நான் மேல இருக்கவே என்ன நான் பண்றாலும் தெரியல. கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, எதுவும் தெரியல. எல்லாத்தையும் படிச்சா அப்புறம் தூங்கிட்டானா? ஐயோ இறைவா, வாங்கலாம் வயலுக்கு போவோம். நாராயண வாருங்கள் இறைவா, வாருங்கள். பார்த்திருப்பீர்களே, உங்களை தேடினார்கள். என்னடா இதே நினை கூப்பிடுறானுங்க? அதிலே காத்தாயி கூறியதை கேட்டீர்களா? என்னை பெருமையாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், உங்களை நல்லா தான் கூப்பிடுகிறார்கள். அதன் உள்ளே ஒரு உள்கூத்தை காணும் ஐயா. நீங்கள் எங்கு சரியா செய்தீர்கள்? மழை பெய்யும் காலத்தில் வெயில் அடிக்கிறதாம், வெயில் அடிக்கும் காலத்தில் மழை பெய்கிறதாம். என்னத்தை தான் செய்தீர்களா? இறைவா, நம் டிபார்ட்மெண்டான ஐம்பூதங்களை பற்றி சொன்னார்கள். ஆமாம், நானின் பணியை சரியாகத்தான் செய்தேன். நாராயண இறைவா, அவங்க திட்டினது இப்ப இருக்கிறதாவது உங்க காதில் விழுகுதா? விழவில்லை என்றுதான் கூறுவீர்கள். ட்ரெயிலருக்கு அப்படின்னா மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு. அவங்க திட்டத்தை தாங்க முடியல. அடுத்தா வர சொல்லுங்க, கேட்போம். ஆடை வாங்கலையோ ஆடை. அம்மா ஆடை வாங்கலையோ ஆடை, கையால நெய்தாடை, புதிய ஆடை, நெசவு ஆடை. அம்மா ஆடை வாங்கலையோ ஆடை. ஏங்க முன்னாடி எல்லாம் காய்கறி, பால், மீன் இதைத்தான் ரோட்ல வியாபாரம் செய்து பார்த்திருக்கேன். நம்ம நிலைமையும் ரோட்டுக்கு வந்துருச்சே. பூங்குடி, இப்போ உங்களுக்கு துணியோட தரம் தெரியாம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போனதுதான் இதுக்கு காரணம். ஆமாங்க, நல்ல நல்ல மாடல்ஸா வச்சு விதவிதமா விளம்பரம் பண்றாங்க. ஏன் நம்மளும் அப்படி செய்யக்கூடாதா? தூக்கி தூக்கி கையெல்லாம் வலிக்குது. இல்ல பூங்குடி, நல்ல தரமான பொருட்களுக்கு விளம்பரமே தேவையில்லை. நம்ம லைன் ஸ்கூல் மாதிரி. ஏப்பா தம்பி, இங்க வாப்பா. என் பேத்திக்கு ஒரு நல்ல சேலையா கொடுப்பா. எப்ப பார்த்தாலும் கிழிஞ்ச கொலையவே போட்டுக்கிட்டு இருக்கா. ஏ பாட்டி, சும்மா கடை. இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் ஃபேஷன். என்ன பேசணும் என்னவோ? ஏத்தா உன் செவந்த நிறத்துக்கு இந்த பஞ்சு மிட்டாய் கலரு எடுப்பா இருக்கும். What பஞ்சு மிட்டாய்? I like it. This is only comfortable பாட்டி. என்ன கமல் கட்டா? என்ன சொல்லி தொலைற? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. What are you talking? நம்ம கைத்தறி ஆடைய பத்தி இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம ஊர் பருவநிலைக்கு பருத்தி ஆடை மாதிரி பொருத்தமான ஆடை இருக்குமா? நீங்களா ஒரு ஆடை எடுக்கவே இவ்வளவு யோசிக்கிறீங்களே, ஒரு சேலை எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? கைத்தறி ஆடையை பத்தி இப்போ உங்களுக்கு தெரியாதனால தான் எங்களை மாதிரி தொழில் நலிவெடுத்து கொண்டே போகிறது. நம்ம நாட்டுல பிறந்தவர்களுக்கு நம்ம
தொழில வர ஏத்திட்டாங்க. பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியல. அதனால தான் இப்படி தெருவா வந்து பொழைச்சிட்டு இருக்கோம். நாங்க எங்க போய் தான் பொழைக்கிறது? வருஷத்துக்குள்ள எங்க ஆடைய வாங்கன்னு சொல்ல வரல. வருஷத்துக்கு ஒரு முறையாவது எங்க ஆடைய வாங்க தான் சொல்ல வரேன். தரையில கை வைக்கும் முன் உன்னை வணங்கிட்டு தானே ஆரம்பிக்கிறோம். ஏன் எங்கள் மீது இவ்வளவு ஊற வந்தன? நீ எல்லாம் இருக்கியா இல்லையா? நீ எல்லாம் கல்லா இருந்தா கூட கல்லுக்கு நூலாட பட்டாட எங்க ஆடல நட்டு போகுது. நீ மட்டும் எங்க தொழில வாழ வைக்கலனா இனிமே உனக்கு வேணும்னா. ரொம்ப சரியா சொன்னையா. நம்ம பொழப்பு தான் தெரிஞ்சது தானே. வா அடுத்த வியாபாரத்துக்கு போவோம். இறைவா நல்லா கேளுங்க கோமளமா. நாராயண நாராயண. இறைவா, உங்களுக்கு இப்ப கேட்கிறதா? இப்ப நல்லா காது கேட்கிறதா? அவன் இன்னும் கொஞ்சம் கேட்காம போயிட்டான். ஐயோ கந்தர்வா, எங்கோ வானம் போய் கொண்டு போயிட்டான். தவறுதான் கோமளம் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். உங்களுக்கு அப்படியே கேட்டது? எனக்கும் அப்படித்தான் கேட்டது. எனக்கும் அப்படித்தான் கேட்டது. அவர் ஒத்துக்கொள்ளவா போயிருக்கேன்? ஒன்றுமில்லை. ஏன் நெசவாத குடும்பம் இவ்வளவு வறுமையில இருக்காங்க? மக்கள் எல்லாரும் புது புது ஆடைகளும் உடுத்துறாங்க. நொடிக்கு நொடி ஆன்லைன் ஷாப்பிங் தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். கணவன்மார்கள் பரிசு காலியாகி கொண்டேதான் போகிறது. ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? கூறுங்கள், உண்மையா இல்லையா? ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாக கொண்டிருப்பதால் தான் டிராபிக்கும் அதிகமாக கொண்டே போகிறது. கந்தர்வா, நன்றாக உற்றுப்பார். நீ கூறியது உண்மை என்றுதான் அனைவரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன விஷயம் என தெரியாமல் இருவரும் கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன பொசுக்கு நிறைய ஒன்றும் தெரியாத சொல்லிட்டீங்க. அப்பா, மனதில் நினைத்ததை கூறிவிட்டாய். இப்பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளதப்பா. கந்தர்வா, மைண்ட் வாய்ஸ் வைத்துக் கொண்டு வெளியே கூறுகிறாய். அவ்வளவு சத்தமாக கேட்குது. ஆனால் நீங்கள் கூறியதனோ உண்மைத்தான். மக்கள் தினமும் ஆன்லைன் ஷாப்பிங் தான் செய்கிறார்கள். ஆனால் உள்ளூர் நெசவாளிகளிடம் இல்லை, யாரோ முகம் தெரியாத முதலாளிகளிடம். இறைவா, அவர்கள் பாடும் ஓசை இப்பொழுதாக உங்கள் காதில் கேட்கிறதா? ஆமாம் நாரதா. இறைவா, கடைசியாக ஒன்றுள்ளது, அதை பார்த்து விட்டு வருவோம். இந்த ரெண்டா கரெக்டா இருக்கும். இந்த ரெண்டு கரெக்டா இருக்கும். சார் இங்க சதுரடி எவ்வளவு வேலை சார் போகுது? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்க ஒரு லேண்ட் வாங்கி போலான்னு இருக்கேன். மேடம், இந்த மாதிரியான லேண்டை யாராலையும் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரியான லேண்டை வாங்க நானே போட்டி போடுறாங்க, தெரியுமா உங்களுக்கு? இங்க எத்தனை அடியில தண்ணி வருது? இந்த லேண்டை பத்தி தான் கொஞ்சம் அப்டேட் சொல்லுங்களேன். என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? இங்க பாருங்க, 50 அடி தோண்டனா மண்ணு வந்துருமே. மண்ணு மேம், இன்னைக்கு மண்ணு விலை எவ்வளவு தெரியுமா? இந்த மாதிரியான மண்ணை பார்க்கவே முடியாது. நம்ம லேண்ட்ல கிடைக்குது உங்களுக்கு. 60 அடி தோண்டனா தண்ணி வந்துரும் மேடம். உங்களுக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது பாத்தீங்களேன். மேம், இந்த பக்கம் பாருங்க, 2 கிலோமீட்டர்ல ஸ்கூல் இருக்கு. 2 கிலோமீட்டர்ல ஸ்கூலா? இப்படியே போனா ஹைவே ரோடே வந்துரும். இப்படி போனா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏப்பா, நீ சுத்துறத பார்த்தா எனக்கு தான் தலையே சுத்திடும் போல இருக்கு. இப்ப இந்த ஒரு வாரத்துல விமான நிலையம் வரப்போகுதான். இது எங்களுக்கே தெரியாது. உங்களோட அதிர்ஷ்டம் அதிகமா இருக்கு. ஊன்னு சொல்லுங்க, பத்திரம் போட்டுருவோம். இன்னொரு ஆஃபரும் இருக்கு மேடம். 1 வாங்கினா 1 ஃப்ரீ மேடம். கையில ரூபாய் 30 கொடுத்துட்டு போங்க. இதுமே ஆஃபரும் இருக்கு. நீங்க பேசுற பேச்சுக்கே இந்த லேண்டை வாங்கலாம் போல இருக்கே. நீங்க கண்ணை மட்டும் அசைங்க, லேண்டை பத்திரம் போட்டுரும். ஐயோ, என் கிணத்த காணோம். யாராவது என் கிணத்த மாத்தீங்களா? ஐயோ, என் கிணத்த காணோம். டேய், என் கிணத்த காணாண்டா. நீ என்ன கிணத்த காணன்ற? நான் லேண்ட் தான் நான் விற்கிறேன். நீ என்ன கிணத்த காணன்ற? டேய், இந்த லேண்டை வித்த வேண்டியதாடா. இங்க வந்து கோட்டு சுட்டு போட்டு லேண்டை வித்துட்டு தெரியுறா. சார் நீங்க கொஞ்சம் இருங்க, நான் முதல்ல பத்திரத்தை போட்டுக்கிறேன். என்னது பத்திரமா? வெரி குட். 10 அடியில தண்ணி வருதுன்னு சொல்லியிருப்பாங்களே. எஸ், ஆஃப் கோர்ஸ். பக்கத்துல ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பாங்களே. எஸ், டெஃபினெட்லி. நீங்க என்ன ஒண்ணு மட்டும் தான் சொல்லல. ஏணி வச்சா சொர்க்கத்துக்கே போயிடலாம். என்னது சொர்க்கமா? நீ என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். 60 அடி தோண்டுனா தண்ணி வரும்னு சொன்னியே, அது என்னமோ உண்மைதான்ப்பா. ஓ, அப்படியா? நீ வேற சும்மா இருமா. தண்ணியில தான் லேண்டே கிடக்கு. தண்ணில லேண்டா? நான் வேற இங்க 2 இடம் வாங்கி போடலான்னு இருந்தேனே. ஆடு தன்னால மட்டன் கடையை தேடி போற மாதிரி இருக்கு நீ பேசுறது. அட போமா. எனக்கு லேண்டு வேணாம், ஒண்ணு வேணாம் சார். நான் போயிட்டு வரேன். இருந்த ஒரு பொழப்பும் போச்சு. இனிமே நம்ம சோத்துக்கு என்னடா பண்றது? மேலே இருக்கிற கடவுள் மட்டும் சுகமா இருக்காரு. நம்ம வெயில கிடந்து சாவறோம். வாடா போவோம்.
என்னடா எல்லா தப்பையும் மக்களே பண்ணிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நாராயண நாராயண இறைவா, உங்களுக்கு இப்பயாச்சும் உரைச்சதே அவன் தின்னது இப்பயாச்சும் சொல்றேன், காது ஏக்குதா? என்னையத்தே இவர் திட்டிட்டே இருப்பாரு நினைச்சேன். இவரையும் எல்லாரும் திட்டிட்டு தருவாங்களா? உங்க புண்ணியத்தால இவர் திட்டு வாங்குறத லைவா கேட்க முடியுது. நிப்பாட்டு, பேசுறதுக்காண்டி எதையும் பேசாத. மக்கள் வாழ்வாதாரம் தகுந்த மாதிரி அதற்கு தக்க டிபார்ட்மெண்ட் அமைத்து படைத்திருக்கிறேன். இறைவா, நீங்க இன்னும் நல்லா தான் படைச்சிருக்கீங்க. அது சரியா வேலை செய்கிறதான்னு நீங்கள் போய் பார்த்ததுண்டா? நொடிக்கு நொடி குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறனாலதான் அடிப்படை தேவை. முதல்ல உணவு, நல்ல நன்சி நிலங்களை எல்லாம் விற்பனையா மாத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் உணவு பற்றாக்குறையாயிருச்சு. இரண்டாவது தேவை உடை. வருங்கால உடை நீங்க அணிய ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தான் கைத்தறி ஆடைகளை மறந்தீங்க. இதுக்கு எந்த வழி இருக்கிறது? எல்லாரும் ஏரியா மத்தியச்சா தண்ணி வரும், வேற என்ன வரும்? இயற்கை வளங்களை நீங்க மாத்தி மாத்தி பயன்படுத்தி என்னையே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? நான் நல்லா தான் படைத்திருக்கிறேன். ஆமாம் இறைவா, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மக்கள் அனைவரும் அடிப்படை தேவைகளை மறந்து ஆடம்பர தேவைகளுக்கு எடுத்து சென்றார்களோ அன்றைக்கு ஆரம்பித்தது இந்த பிரச்சனைகள் அனைத்தும். அப்பா, இப்பொழுதுதான் நீங்கள் ஒப்புக்கொண்டீர்களே, நீங்களும் போனால் ஒப்புக்கொள்வீர்கள். இந்த கால நடைமுறைக்கு ஏற்றாற் போல நம்மளை மாற்றி வாழ கற்றுக்கொண்டோம்னா மகிழ்ச்சியா வாழலாம். இன்றைய நவீன உலகில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இயற்கையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். விவசாயம், நெசவுத் தொழில் அழிந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் நாம் அதனை பாதுகாப்போம், இயற்கையை காப்போம், நலமுடன் வாழ்வோம் என்ற இயற்கை நன்மையை தம் நாடு மூலம் வெளிப்படுத்திய மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்கள் மிஸ்ஸஸ் ரூபியா மிஸ் அண்ட் கௌசல்யா மிஸ்